அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. அதோட பெட்ரோல் டீசல் விற்கல, அதுல இருந்து வருகின்ற வருவாய் இல்ல. அதோட மதுக்கடைகள்லாம் மதுபான கடைகள்லாம் திறக்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, அதில் வருகின்ற வருவாய் கலால் வரி கிடையாது, கலால் வருகின்ற வருவாயும் இல்ல. ₹1 வருவாய் இல்லாம 11 மாதம் ஒரு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த அரசு அதிமுக அரசு. விலைவாசி உயராம பாத்துக்கிட்டோம், அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. அந்த காலகட்டத்தில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு 40,000 கோடி செலவழித்து அந்த மக்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தல, வீட்டு வரியை உயர்த்தல, கடவரி உயர்த்தல, பீக்கவர் கட்டணம் உயர்த்தல, குடி வரியை உயர்த்தல, குப்பை வரி போடல. மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்பொழுது கூட இந்தியாவிலேயே தமிழகம் நிதி நெருக்கடி இல்லாம பார்த்துக்கிட்டோம். கொரோனா வைரஸ் இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு ஆண்டு வரி வருவாய் இல்லாத காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு, தமிழ்நாடு அரசுக்கு வருமானமே இல்லாத போது கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசு. இன்றைய தினம் வருவாய் உயர்ந்திருக்கிறது, ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்து விட்டது, கலால் வரி உயர்ந்து விட்டது, பத்திரப்பதிவு வரி உயர்ந்து விட்டது, ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது, பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது. இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கியதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. 73 ஆண்டு காலம் 2021 வரை பல கட்சி ஆட்சி செய்தது. அந்த 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு அரசுடைய கடன் 5,18,000 கோடி. ஒரு வருடம் கொரோனா இருந்த காலத்தை சேர்த்தி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருடத்தில் 4.25 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 3 மாசம் முடிஞ்சா 5 ஆண்டு நிறைவு பெறுது. இந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படி நாட்டு மக்கள் மீது கடன் சுமத்திய அரசு தேவையா? தேவைங்களா? இதுக்கு எந்த திட்டமும் அல்ல, எந்த ஒரு பெரிய திட்டமும் அல்ல. புதிய மாவட்டத்தை உருவாக்கல, புதிய மெடிக்கல் காலேஜ் கொண்டாடல, புதிய சட்டக்கல்லூரி கொண்டு வரல, புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரல, புதிய பாலம் கட்டல, புதிய சாலை அமைக்கல, புதிய தடுப்பணை கட்டல. எவ்வளவும் செய்யாம இவ்வளவு கடன் வாங்கினது, இந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? மக்கள் கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 2 ஆண்டுக்கு முன்பாகவே நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். எல்லா ஆடியோவிலையும் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோவில் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல. ஆக இந்த பணமெல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு மேல இடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்த ஊழல் ஆட்சி தேவையா?